அனைவருக்கும் வணக்கம். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் NDA 2 நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. டோட்டலாக 404 வேகன்சி வந்து இதில் ஃபில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த வேகன்சி எல்லாமே வந்து எதுக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, UPSC will conduct the NDA NA2 எக்ஸாம் வந்து 2024 வந்து செப்டம்பரில் வந்து இதற்கான அந்த எக்ஸாம் நடக்கும். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, ஸோ இதில் தான் வந்து இந்த வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க. NDAல வந்து 154வது கோர்ஸுக்கும் அதுக்கப்புறம் வந்து 116வது இந்தியன் நேவல் அகாடமி கோர்ஸுக்கும் தான் வந்து இதை ஃபில் பண்ண போகிறாங்க. ஜூலை 2 வந்து இதற்கான எக்ஸாம்லாம் நடக்கும் அப்படிங்கிறதான் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த டோட்டல் 404 வேகன்சியில் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து டோட்டலாக 404 வேகன்சி சொல்லியிருக்காங்களா, அதில் வந்து 370 வந்து ஆர்மிக்கு, அதாவது 370ல் 208 வந்து ஆர்மிக்கு, 42 வந்து நேவிக்கு, அப்புறம் 120 வந்து ஏர்ஃபோர்ஸு. ஸோ இந்த 120ல் வந்து 10 வேகன்சி பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டிஸ்க்கும் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நாவல் அகாடமி 10th + 2 கேடட் என்ட்ரி ஸ்கீமில் வந்து டோட்டலாக 34, அதில் 5 பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 404 வேகன்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி அதாவது அன்மேரிட் மேல் ஃபீமேல் கேண்டிடேட் தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஜனவரி 2, 2006 அதுல இருந்து 1 ஜனவரி 2009க்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ சப்போஸ் வந்து நீங்க 1 ஜனவரி 2006 இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்க இந்த இதுக்கு எலிஜிபிள் கிடையாது, இதுல அப்ளை பண்ண முடியாது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆர்மி விங் ஆஃப் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட வந்து 10th + 2 பேட்டர்னில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் அல்லது ஈக்குவலண்டான எக்ஸாம் வந்து ஸ்டேட் எஜுகேஷன் போர்டில் அல்லது யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும். ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நாவல் விங்ஸுக்கு NDAக்கு வந்து 10th + 2 கேடட் என்ட்ரி ஸ்கீமுக்கு வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அது கூட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் வந்து +2 பேட்டர்னில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனில் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்மி, நேவி, நேவல் அகாடமி, ஏர்ஃபோர்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. டோட்டலாக வந்து 900 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். UPSC தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ 900 மார்க்குக்கான அந்த எக்ஸாம் தான் நடக்கும். நெகட்டிவ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனில் இதற்கான சிலபஸ், எந்தெந்த சிலபஸில் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதான். இது வந்து ஆஃப்லைனில் தான் வந்து இதற்கான எக்ஸாம் இருக்கும். அதாவது பென் பேப்பர் வச்சு தான் வந்து எழுதுவாங்க. OMR ஷீட் மூலிமா வந்து இதற்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாய் வந்து பே பண்ணணும். SC ST கேண்டிடேட் இவங்களுக்குலாம் வந்து எந்த வித ஃபீஸும் கிடையாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை, வேலூர், திருச்சிராப்பள்ளி இந்த பிளேஸ்லாம் வந்து இதற்கான எக்ஸாம் சென்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து 2.5 மணி நேரம் நடக்கும் 300 மார்க்குக்கு. அடுத்து ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து 600 மார்க்கு. இதில் வந்து உங்களுக்கு SSB இன்டர்வியூ, SSB டெஸ்ட் இன்டர்வியூ இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ டோட்டலாக 900 மார்க்கு. இதற்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேப்பர் 1ல் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பேப்பர் 2க்கான சிலபஸ் என்னென்ன அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் இந்த டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்லைனில், அதாவது OMR ஷீட்டில் வந்து எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் எப்படி வந்து எக்ஸாம் எழுத போகணும், எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த ஆஃபீஸர் என்ட்ரிக்கு வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்புறம் ப்ரொசீஜர் என்ன இருக்கும், மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் என்ன இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஆர்மிக்கான அந்த மெடிக்கல் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது. NDAல ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னா அதற்கான ஹைட், வெயிட்டுக்கான அந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏஜ் வைஸ் வந்து ஹைட் அண்ட் வெயிட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸை, உங்களுடைய ஏஜ் அப்புறம் வெயிட்டை வந்து இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே போல் நேவிக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. இந்த கேடட் ட்ரைனிங்கில் வந்து ஃபிக்ஸ்டு ஸ்டீஃபண்ட் ஃபார் கேடட் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து 56,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஏகப்பட்ட அலோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதர் அலோன்ஸ் பார்த்தீங்கன்னா டியர்னஸ் அலோன்ஸு, பேரா லைக் சொல்லி ஏகப்பட்ட அலோன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் அலோன்ஸு, ரேஷன் ஆஃப் கைண்டு, டிரான்ஸ்போர்ட் அலோன்ஸு, சில்ட்ரன் எஜுகேஷனு, ஹாஸ்டல் சப்சிடின்னு சொல்லி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து இந்த NDAல வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் ப்ரொமோஷனல் ரெவென்யூஸும் கொடுத்துருக்காங்க. ஆர்மியில் வந்து என்ன ப்ரொமோஷன் இருக்குது, நேவியில், ஏர்ஃபோர்ஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்மியில் பார்த்தீங்கன்னா லியூட்டனன்ட்டு, நேவியில் வந்து சப்
லெஃப்டினன்ட், ஏர்ஃபோர்ஸ் வந்து ஃப்ளையிங் ஆஃபீஸர், உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆகி அடுத்து கேப்டனு, ஆர்மி, இந்த மாதிரியான அந்த ப்ரொமோஷனல் எவிடன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எத்தனை வருஷம் வந்து கமிஷனர் ரெக்ரூட் டு சப்செக்டிவ் ப்ரொமோஷன் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. லீவ் அலவுன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் 4/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணீங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.